ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் போல் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஆணி திருமஞ்சனம் இப்போ தான் முடிஞ்சுது. அதுக்கு தேர் தரிசனம் எல்லாமே நடக்கும். இந்த தடவை அதுக்கு என்னால் போக முடியல. இப்போ தான் இந்த கோவிலுக்கு நான் வந்தேன். கோவில் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் கிட்டக்க தான். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, காற்று பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் சூப்பராக அடிக்கும். அதனால உட்கார்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா தரிசன கடை நிறைய போட்டிருப்பாங்க. இது இந்த தேரப்போ மட்டும்தான் போடுவாங்க. ஒரு 10 நாள் இந்த கடை எல்லாமே இருக்கும். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கீழ் வீதியில் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீங்கான் ஜாமான் தான் வச்சுருந்தாங்க. உப்பு ஜாடி சின்னது பெருசு, பீங்கான்லேயே பொம்மை, விநாயகர் பொம்மை, கிருஷ்ணர் பொம்மை எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு கடை அதெல்லாமும் இருந்தது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கார் ரைட் மாதிரி அதுவும் வச்சுருந்தாங்க. மண்பானை, மண் சட்டி அது இல்லாமல் எல்லா கடையுமே ஓரளவுக்கு இருக்கும் இங்கே. ஆனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை கொஞ்சம் கடை கம்மியாக தான் இருந்துச்சு. இரும்புலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டி சின்னதுலேருந்து பெருசு, தாளிக்கிற எண்ணெய் சட்டியாக இருக்கட்டும், இரும்பு ஜாமாங்கும்போது எல்லாமே இருந்துச்சு. பனியார சட்டி, இந்த மீன் வறுக்கிற சட்டி, தோசைக்கல்லையே வச்சு தோசைக்கல் பொடி வச்ச மாதிரி அதெல்லாமும் இருந்தது. அடுத்தது இந்த அருவாவே நிறையா வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. சாப் பண்ணுற மாதிரியான கத்தி எல்லாமும் இரும்பில் இருந்தது. தோசைக்கல் இன்ச் வைஸ் வச்சுருந்தாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருந்தது. இரும்புலேயே அடுப்பு எல்லாமே இருந்தது. அடுத்தது இந்த பிளாஸ்டிக் கடை. சில பிளாஸ்டிக் கடை பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபேன்சி கடை தான் இந்த தடவை கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இது குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான், ரிமோட் டாய்ஸு, பேட்ரி டாய்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த தடவை நான் எதுவும் பெருசாக வாங்கலை. எல்லாத்தையும் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. எனக்கு இதில் இந்த மணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் நான் எதுவும் வாங்கலை. நல்லா இருக்குல்ல? அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்பேக் கடை, ஸ்லிங் பேக், ஜூட் பேக் எல்லாமே அதில் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.